வணக்கம். சமீபத்துல ஒருத்தவங்க என்ன சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணு தான், ஒரு 24-25 வயசு இருக்கும். எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு கீர்த்தனியா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த மாதிரி நான் சும்மா தாங்க ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்தேன், என்னோட கரியர் பத்தி கேட்கணும் தான் போயிருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல வந்து இவளோட கல்யாணம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, ஐயோ கல்யாண வீடு சுத்தமா நல்லா இல்லையே, இவங்க யார கல்யாணம் பண்ணாலும் வந்து அவர் தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்தே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அந்த டைம்லயே வந்து நான் ஒருத்தவங்களை காதலிச்சிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா கிளீனா தெரியும் அவரைதான் நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டு எப்படி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து சந்தோஷமாவே இருக்க முடியல. எப்ப பார்த்தாலுமே வந்து இவர் செத்து போயிடுவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து நடக்கிறது. ஒரு ஜோசியர்ன்றவர் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து சொல்லவே கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசுல அது போயிட்டே இருக்கும். நம்ம வந்து 2000 வருஷம் 3000 வருஷம் யாரோ ஒன்னு எழுதி வச்சுட்டு போனாங்க, இந்த நட்சத்திரம் இதை அப்படின்றத வச்சு புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட நம்ம வந்து அதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு 1000 எவிடன்ஸ் இருக்கும். அவங்க சொன்னது வந்து 9 விஷயம் நடந்திருக்காது, ஆனா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இன்னொரு விஷயத்த நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்போமே தவிர அந்த 9 விஷயத்த நம்ம பார்க்கறதே கிடையாது. இப்ப சில பேரோட மைண்ட் வந்து 9 விஷயத்த பாக்குறதே கிடையாதுன்னா, அந்த 9 விஷயம் நடக்காத விஷயங்களை பார்த்துட்டு ஹே இதெல்லாம் நடக்கலல்ல அப்ப இதுவும் நடக்காது அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை விட்டுருவாங்க, அப்படியே வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு போனா கூட பாத்தீங்கன்னா இந்த மனசோட இயல்பு அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளார ஒரு போராட்டம். இப்ப வெளியில இருக்கிற விஷயங்கள், வெளியில இருக்கிற போராட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜாதிக்காக போராட்டம், மதத்துக்காக போராட்டம், என் வேலைக்காக போராட்டம், ப்ரமோஷனுக்காக போராட்டம், வெளியில நம்ம போராட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு உள்ளவே கூட பாத்தீங்கன்னா நம்மளோட மனசுன்றது ஒரு போராட்டத்துல ஈடுபடும். இந்த அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஜோசியத்தை பத்தி போராட்டம், ஜோசியம் உண்மையா இல்லையா, ஒருவேளை இது நடந்துருமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த வேலையை விடணுமா விடக்கூடாதா, இந்த வேலையிலேயே இருந்தா தானே நல்லது, ஆனா எனக்கு இந்த வேலை பிடிக்கலையே, நான் இதை விட்டுட்டு போயிடலாம், இல்ல நீ போனியா எப்படி பொழைப்ப. உள்ளுக்குள்ளேயே நம்மளோட மனசுன்றது வந்து ரெண்டா பிரிஞ்சிரும். ரெண்டா பிரிஞ்சிட்டு வந்து ஒரு டைம் வந்து இது சொல்றது நியாயம் மாதிரி தோணும், அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இது சொல்றது நியாயம் மாதிரி தோணும், திருப்பி 2 நிமிஷத்துல இது சொல்றது. இப்போ இந்த போராட்டம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து மனசோட ஒரு இயல்பு. எந்த மாதிரியான ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப மாங்கான்றதுன்னா எப்படி மாங்காவை நீங்க வந்து நிர்ணயிப்பீங்க? மாங்கானா என்னது? அது பச்சை கலர்ல இருக்கும், உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும், ஒரே ஒரு கொட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. 2 கொட்டை இருந்துச்சுன்னா அது மாங்காவா இருக்குமா? பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு பதிலா அது வந்து நீல கலர்ல இருந்துச்சுன்னா அது மாங்காவா இருக்குமா? மாங்காக்குன்னு சொல்லிட்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா மாதிரி மனுஷ மனசோட ஒரு இயல்பு கூட இந்த ஒரு போராட்டம் தான். காலையில பிச்சைக்காரனத்துக்கு பிச்சை போடுவோம், பிச்சை போட்ட பிறகுவே போராடும் மனசு, நான் பிச்சை போட்டது சரியா தப்பா. ஒரு வாய் சொல்லுவோம், இப்ப நான் போடலன்னா வேற யாருங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைட்ல ஆனா இவன்கள்லாம் உழைச்சு இவன் வந்து உண்மையாலுமே பிச்சைக்காரனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில நான் வந்து என் மனைவி கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், என் கணவன் கிட்ட வந்து நான் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இது சொன்னதா கரெக்டா தப்பா, நான் ஏன் சொன்னேன்னா அவர் இப்படி பண்ணவே தான் சொன்னேன், ஆனாலும் நீ பொறுமையா சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே நம்மளுக்குள்ளவே பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு வாட்டி லாயர் வந்து இந்த சைடு பேசுவாங்க, இன்னொரு வாட்டி லாயர் வந்து இந்த சைடு பேசுவாங்க. இதுல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொண்ணு வந்து ஜோசியம் பொய் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னா அங்க போராட்டம் கிடையாது. இது உண்மை அப்படின்ற முடிவுக்கு வந்துருச்சுன்னா அங்க போராட்டம் கிடையாது. இந்த முடிவுன்றதே கிடையாதுங்க. இது வந்து ஒரு மாய. இந்த போராட்டம் வந்து ஒரு மாய. நம்ம வந்து நம்மளோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப பர்பெட்ரேட் பண்றது எப்படி பண்றோம்னா, இந்த வாய்ஸ் கண்டினியூஸா இருந்தாதான் அந்த நான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு சில பேர் கேஸ்ல வந்து ரொம்ப டிப்ரெஷனா மாறிடும். இப்ப
இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, முதல் ஸ்டெப் நீங்க யோசிக்கிற எல்லா யோசனையும் நீங்க கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த போராட்டத்துக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள போயிட்டு இதுதான் நான், இதுதான் உண்மை, இதுதான் என்ன, இது என்னோட எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆயிடுறாலோ இந்த போராட்டங்கள்ல, அவ்வளோக்கு எவ்வளோ டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். ஐயோ எனக்கு நிம்மதி வேணும், எப்படியாவது இந்த பயம் போயிடணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்ற அந்த போராட்டம் போகும். ஆனா அதுவே ஓ எனக்குள்ள இந்த எண்ணங்கள் போகுது இல்ல, ஓ இப்ப பாரு இந்த சைட்ல பேசுறேன், ஓ இப்ப பாரு இந்த சைட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலைமையை எடுத்துக்கிட்டு இந்த குரலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, விழிப்புணர்வோட ஓ இது இது போயிட்டு இருக்கே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த எண்ணங்களுக்கும் அவளுக்கும் இடையே வந்து ஒரு தூரம் உருவாகும். அந்த தூரம் எவ்வளவுக்கு எவ்வளவு உருவாகுதோ அப்போ இங்க வர போராட்டங்கள்லாம் அப்படியே ஒரு சினிமா பாக்குற மாதிரி போயிட்டு இருக்குமே தவிர, இந்த போராட்டங்கள் எதுவுமே வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சலனத்தை உண்டு பண்ணாது. இது முயற்சி, இது வந்து பிராக்டிஸால மட்டும்தான் வருமே தவிர சடனா சட்டுன்னு அப்படி வந்துடுறதுன்றது வந்து இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு 10 நாள் நம்ம வந்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை அப்சர்வ் பண்ணி, ஒரு நடுநிலையோட அப்சர்வ் பண்ணி, கொஞ்சம் ஞானத்தோட அப்சர்வ் பண்ணாலே நம்மளோட மைண்ட்ல எவ்வளோ நிம்மதி வரும். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க பாருங்க, ஒரு கொசு வந்து உங்க மேல வந்து உட்காருது, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுது. ஒரு ஈ வந்து உங்க மேல வந்து உட்காருது, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுது. நீங்க வந்து இந்த ஈ என் மேல வந்து உட்கார்ந்துச்சுல்ல, இது ஏன் ஈ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயோட சொந்தம் கொண்டாடுவீங்களா? ஈ வந்துச்சு போச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட போராட்டங்களும் வந்துச்சு, கொஞ்ச நேரம் இருந்துச்சு போச்சு. ஆனா இது என்னோட எண்ணம், இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொந்தம் கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஈ வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து போறத மாதிரி நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அதோட சொந்தம் கொண்டாடாம இது வந்துச்சு போச்சுன்னு சொல்லிட்டு விடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். நம்மளோட வாழ்க்கையை வந்து இன்னும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்க முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.